நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன், பிரான்ஸ், ஐநா சபை இணைந்து இந்த நிகழாண்டுக்கான பருவநிலை லட்சிய மாநாட்டை நடத்தியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் தலைநகரில் பாரிஸில் 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் தொடர்பாக சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது. இதில் 196 நாடுகள் கையொப்பமிட்டிருக்குது. அதில் இந்த ஒப்பந்தம் கையொப்பமாகி 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில தான் இந்த பருவ லட்சிய மாநாட்டை இந்த பிரிட்டன், பிரான்ஸ், ஐநா சபை இணைந்து நடத்தியிருக்காங்க. இதில் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு காணொலி மூலமாக உரையாற்றியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2005ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கரியமில வாயு வெளியேற்றம் தற்போது 21% குறைந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் சூரிய சக்தி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 2.63 ஜிகாவாட்டாக இருந்தது. இது நிகழாண்டில் 36 ஜிகாவாட்டாக அதிகரித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2047ஆம் ஆண்டில் நவீன நாடாக இந்தியா தனது 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது சொந்த இலக்குகளை அடைவது மட்டுமின்றி உலக நாடுகளின் எதிர்பார்ப்புகளையும் கடந்து செயல்படும் நாடாக இந்தியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலையாள இலக்கியத்தில் யூஏ காதர் அப்படிங்கிற எழுத்தாளர் மறைஞ்சிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாள இலக்கியத்தில் தனது தனித்துவமான எழுத்துக்கள் மூலம் புகழ்பெற்றவர் தான் இந்த யூஏ காதர் அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன கதைகள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகதைகள், பயண கட்டுரைகள் என 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அவரின் பல படைப்புகள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அவருடைய சிறப்பாக இருக்குது. அவருடைய 1983ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா திருக்கோட்டூர் பெருமா அப்படிங்கிற நாவலுக்காக கேரள சாகித்ய அகாடமி விருது பெற்றது அவருடைய சிறப்பு அம்சமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா கேரளத்தில் இடதுசாரி எழுத்தாளர்கள், கலைஞர்கள், இலக்கிய ஆர்வலர்களின் அமைப்பான புரோ கமன அப்படிங்கிற சாகித்ய சங்கத்தின் தலைவராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டை மக்கள் மீது நிர்பந்திக்க முடியாது அப்படிங்கிற தகவலை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் அப்படிங்கிறது மாநில அரசின் கட்டுப்பாட்டு கீழே வருது. அந்த சுகாதார பாதிப்புகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கான நிலையான நடவடிக்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை மாநில அரசு தான் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கக்கூடிய சீர்திருத்தங்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா உதவிகள் மற்றும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்டங்களுக்கு பணி ஒதுக்குதல் மற்றும் நிதி ஒதுக்குதல் போன்ற பணிகளை மட்டுமே மத்திய சுகாதார அமைச்சகம் மேற்கொள்ளும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியா மக்கள் தொகை மற்றும் மேம்பாட்டுக்கான 1994ஆம் ஆண்டு சர்வதேச மாநாட்டில் செயல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்டிருக்குது. அதனால் மக்கள் மீது இந்த குடும்ப கட்டுப்பாட்டை கட்டாயமாக திணிப்பதற்கு இந்த சட்டம் இந்தியாவுக்கு எதிராக உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குடும்ப கட்டுப்பாட்டை கட்டாயப்படுத்துவது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பரவலை சிதைவுக்கும் வழிவகுத்து விடும் அப்படிங்கிறத நம்முடைய சர்வதேச அனுபவங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்தியா நிதி உதவியுடன் ஈரானில் கட்டப்பட்டு வரக்கூடிய சபஹார் துறைமுகம், அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபஹார் துறைமுகத்தை கூட்டாக பயன்படுத்துவது தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை இந்தியா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளிடையே தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்குது. அதாவது நாளை நடைபெற இருக்குது 14/12/2020 அன்று. இதில் நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் பிற மத்திய ஆசிய நாடுகளும் இந்த சபஹார் துறைமுகத்தை பயன்படுத்துவதில் ஆர்வம் தெரிவித்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த நாடுகளுடன் ஒருங்கிணைந்து இந்தியா செயல்பட விரும்புவதாகவும் சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி மற்றும் உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷிவ்கத் மிர்சியோயேவ் அப்படிங்கிறவங்க இடையில அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலையும் பார்த்தீங்கன்னா மத்திய ஆசிய நாடுகளுக்கு இடையிலான போக்குவரத்தை துரிதப்படுத்தும் அம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு டு தெற்கு அப்படிங்கிற வர்த்தக வழித்தடத்தில் உஸ்பெகிஸ்தானை இணைப்பது தொடர்பாக இப்போ இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க. இதில் இந்த 7200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த வழித்தடத்தை எந்த நாடுகள்லாம் இணைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான், ஆர்மீனியா, அஜர்பைஜான், ரஷ்யா வழியாக
மத்திய ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் இந்த வழித்தடம் தான் வடக்கு தெற்கு வர்த்தக வழித்தடமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க.